இங்க சின்ன சிங்கக்குட்டியான சிம்பா கர்ஜனம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு நிறைய காட்டெருமைகள் சிம்பாவை நோக்கி பாஞ்சு வந்துட்டு இருக்குது. உயிர் தப்பிக்க வேற வழி இல்லாம சிம்பா வேகமா ஓடி அங்க இருந்த ஒரு மரக்கிளையில பிடிச்சு தொங்கிட்டு இருக்குது. சிம்பா ஆபத்துல இருக்கிறத ஸ்கார் உடனே அந்த காட்டோட ராஜா முஃபாசா கிட்ட போய் சொல்லுது. உடனே முஃபாசா ஓடி போய் பார்க்கும்போது சிம்பா டேஞ்சர்ல இருக்கிறத பாக்குது. உடனே முஃபாசா தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த காட்டெருமை கூட்டத்துக்கு மத்தியில புகுந்து சிம்பாவை காப்பாத்தலாம்னு போகுது. அப்போ சிம்பா மரத்துல இருந்து கீழே வந்தது. உடனே முஃபாசா சிம்பாவை வாயில தூக்கிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகுது. அப்போ காட்டெருமைகள் முஃபாசா மேல பலமா மோதிருது. இருந்தாலும் முஃபாசா வலிமையான சிங்கமா இருந்ததால எப்படியோ உயிர் தப்பிச்சு மலைக்கு மேல ஏறி வர ஆரம்பிக்குது. ஆனா மலையோட உச்சிக்கு போன டைம்ல சடனா ஸ்கார் அங்க வந்து முஃபாசாவை கீழே தள்ளி விட்டது. இதனால அந்த காட்டுக்கே ராஜாவா இருந்த முஃபாசா கீழே விழுந்து இறந்து போயிருது. அப்போ அங்க வந்த சிம்பா தன்னோட அப்பா இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகி அது பக்கத்திலேயே பாவமா போய் படுத்துக்குது. அந்த டைம்ல ஸ்கார் அங்க வந்து உன்னை காப்பாத்த வந்ததால தான் உன்னோட அப்பா இறந்து போனான்னு சிம்பாவை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்குது. அதனால இனிமே இங்க திரும்பி வராதுன்னு சொல்லி சிம்பாவை விரட்டி விட்டுறது. சிம்பா அங்க இருந்து போனதும் ஸ்கார் அதை கொல்றதுக்காக ஹைனாக்களை பின்னாடி அனுப்பி வைக்குது. தன்னோட அண்ணனை கொன்னதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்கு ராஜாவா மாற ஸ்கார் நினைச்சிருக்கோம். அந்த டைம்ல சிம்பா ஒரு மலையில இருந்து கீழே விழுந்ததால அது இறந்து போயிருக்கும்னு நினைச்சு ஹைனா கூட்டம் அங்க இருந்து போயிருது. ஆனா அதிர்ஷ்டவசமா அங்க இருந்த ஒரு பாறையில விழுந்ததால சிம்பா உயிர் தப்பிச்சிருது. ஆனா அதுக்கப்புறம் சிம்பா திரும்ப அதோட காட்டுக்கு போகல. ஏன்னா தன்னோட அப்பா தன்னால தான் இறந்து போயிருச்சுன்னு நினைச்சிருக்கோம். அந்த டைம்ல ஸ்கார் முஃபாசா சிம்பாவால இறந்து போயிட்டான், அதனால சிம்பா காட்டை விட்டே ஓடி போயிட்டான்னு அந்த காட்டு அனிமல்ஸை கூப்பிட்டு வச்சு போய் சொல்லுது. ஒரே டைம்ல ரெண்டு பேரும் போயிட்டதால ஸ்கார் அந்த காட்டோட புது ராஜாவா மாறிது. அதுக்கப்புறம் இனிமே ஹைனாக்கள் சிங்கங்கள் கூட தான் இந்த காட்டுல வாழ்னு அனௌன்ஸ் பண்ணுது. ஆனா மத்த சிங்கங்கள் யாருக்கும் அந்த விஷயம் பிடிக்காது. முஃபாசா இல்லாததால மத்த சிங்கங்களுக்கு ஸ்காரை எதிர்த்து பேச தைரியம் இல்ல. அந்த டைம்ல சிம்பா தனியா பாலைவனங்கள்ல சுத்தி தெரிஞ்சு முடியாம ஒரு இடத்துல மயங்கி விழுந்துருது. அப்போ அதை பார்த்து கழுகுகள் கூட்டமா சிம்பாவை கொத்தி சாப்பிடலாம்னு வருது. அந்த டைம்ல ஒரு காட்டு பன்றி தான் வேகமா ஓடி வந்து சிம்பாவை காப்பாத்துது. ஆனா அந்த காட்டு பன்றியோட ஃப்ரெண்டு மீர்காட் சிங்கம் ஒரு ஆபத்தான மிருகம்னு தெரிஞ்சு பயப்பட்டு காப்பாற்ற வேண்டாம்னு சொல்லுது. அதுக்கு காட்டுப்பன்றி இப்போ நாம அதை காப்பாத்தினோம்னா பெருசா வந்ததுக்கு அப்புறம் அது நம்மளை காப்பாத்தும்னு சொல்லுது. ஆனா அப்பவும் சிம்பா தன்னால தான் தன்னோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு வருத்தத்திலேயே இருக்குது. அப்போ மீர்காட் சிம்பா கிட்ட வந்து ஆறுதல் சொல்லி இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் மறந்துரு, இனி உன்னோட லைஃபை வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுது. அந்த வார்த்தைகள் சிம்பாவுக்கு புது நம்பிக்கை கொடுத்ததால சரின்னு அதோட புது ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வாழ்ற இடத்துக்கு போகுது. ஆனா ஒரு சிங்கம் அந்த காட்டுக்கு வந்ததால அங்க வாழ்ந்துட்டு இருந்த அனிமல்ஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்குது. அப்போ மீர்காட் முன்னாடி வந்து யாரும் பயப்படாதீங்க, சிம்பா நம்ம யாரையும் சாப்பிடாது, அதுவும் நம்மள மாதிரியே பூச்சிகளை மட்டும் தான் சாப்பிடும்னு சொல்லுது. அப்போ ஒரு புழுவை சிம்பா கிட்ட கொடுத்ததும் சிம்பாவுக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் இல்லைனாலும் அதோட டேஸ்ட் பிடிச்சிருந்ததால சாப்பிடுறது. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு சிம்பா பெரிய சிங்கமா வளர்ந்து அந்த காட்டையை பாதுகாத்துக்கிட்டு வருது. ஆனா அதே டைம்ல அது பிறந்த காடும் அதுல வாழ்ந்த அனிமல்ஸும் பெரிய ஆபத்துல மாட்டிக்குது. ஸ்கார் தலைமையில இருந்த அந்த ஹைனாக்கள் அங்க வாழ்ற எல்லா அனிமல்ஸையும் கண்ட்ரோல் இல்லாம வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்குது. இதை பார்த்து மத்த சிங்கங்கள் கோபப்பட்டாலும் ஸ்காரை எதிர்க்க அவங்களுக்கு தைரியம் இல்லாம கஷ்டப்படுது. அதனால சிம்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அந்த காட்டோட ராஜாவா மாத்த முடிவு பண்ணி ஒரு சிங்கத்தை அனுப்பி வைக்கிறாங்க.